அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஆனாலும் கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில் பாராட்டும் ஒரு கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே கர்த்தர் தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர்மாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலே சபையாரும் பிரதர்ஸும் சிஸ்டர்ஸுக்கும் இயேசு நாமத்தில் நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பாஸ்டருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாள் என்ன நாள்? பாஸ்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு 26 ஜனவரி. 26 ஜனவரினாக்கா நம்மளுக்கு என்ன? ரிப்பப்ளிக் டே. ரிப்பப்ளிக் டேனாக்கா நம்ம என்ன, ரிப்பப்ளிக் டேனா என்ன டே? அது வந்து நம்ம இந்தியனோட கான்ஸ்டிடியூஷன், லாஸ், ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் வெளியிட்ட நாள். ஸோ அது ஒரு ஆனிவர்சரியாக கொண்டாடி ஒரு வருஷமாக அது ரிப்பப்ளிக் டேயாக நம்ம கொண்டாடுறோம். பட் கிறிஸ்தவங்களாக நம்ம, கர்த்தரோட பிள்ளைகளாக நம்மளுக்கு என்ன இருக்குது? கான்ஸ்டிடியூஷன், லாஸ், ரூல்ஸ் எல்லாம் இந்த சத்திய வேதாகமம் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, சரிக்காக ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. அதே உங்களுக்கு ஒரு பாதத்தில் நான் என்னை தாழ்த்துக்கிறேன் ஏசப்பா. மாம்சம் அல்ல, பரிசுத்தாவின் தாமே வெளிப்படுங்க. இயேசு மூலமாக கேட்கிறார். செய்தியின் தலைப்பு பரலோகத்தின் ராஜ்யம். எனவே கர்த்தரின் ராஜ்யம் கூட அது அழைக்கப்படலாம். பரலோகத்தின் ராஜ்யம் மத்தேயுல மட்டும் அழைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயுல மட்டும், புக் ஆஃப் மேத்யூல மட்டுமே பரலோகம் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. மற்ற இடத்துல எல்லாம் அது லூக்காவும் மார்க்கிலும் அது கர்த்தரின் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ நான் மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது யாருக்கும் ஒன்றும் கன்ஃபியூஸ் வேண்டாம். ஸோ கர்த்தரோட ராஜ்யம்னா என்ன? வாட் இஸ் கர்த்தரோட ராஜ்யம்? கர்த்தரோட ராஜ்யம்னா என்ன? கேள்வி கேட்கறது. சாரி, ஓகே, நானே சொல்றேன். கர்த்தரோட ராஜ்யம்னா அது ஒரு கட்டடம் கிடையாது. இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் மேன் மேட். அது மனுஷனால் செய்யப்பட்டது அல்ல. அது ஒரு பெரிய மாளிகை அல்ல. அது ஒரு ராஜாவும் பிரபுக்களும் வாசம் செய்கிற ஒரு இடம் இல்லை. அது ஒரு நித்தியத்துக்கு குறிக்கிற ஒரு இடம். அதாவது பரலோகம் அது ஒரு மனுஷனால் செய்யப்பட்ட காரியமே கிடையாது. அது ஒரு நித்தியத்துக்கு குறிக்கிற அது ஒரு இடமா இருக்குது. பரலோக ராஜ்யம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டு அவரோட ஆளுகை நம் வாழ்க்கையிலே செய்யும்படி நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டுமே நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இதுதான் பரலோக ராஜ்யம். இன்னொரு முறை நான் சொல்றேன். ஏசப்பா நம்மளை மீட்டு கொண்டார். மீட்டு எடுத்த பிறகு அவரை நம்ம வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய நம்ம விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போதுதான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் சுலபமாக, ஈஸியாக நம்ம போய்விடுவோம். ஸோ இந்த மீட்புனாக்கா என்ன? நம்ம கூட நிலையில்லாத இந்த உலகத்தில் அழிஞ்சு தெரிஞ்சு இருக்கிற நாட்களில் ரட்சிக்கப்பட்டவர் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றுக்கணும். எப்படி? நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. பரிசுத்த தேவனை சொந்த தேவனாக நம்ம ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்மளை ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு சபைக்கு அனுப்பி சாட்சியாக வாழ்றோம். ஸோ ஆண்டோட வேலை முடிந்தது. அவர் நம்மளை தேடி வந்தார், நம்மளை மீட்டு கொண்டார். அவரோட வேலை முடிஞ்சது. ஏன்னா நம்மளை அவரோட நேசிக்கிறார். லட்சக்கான ஜனங்கள் இருக்கிறார், அவங்களெல்லாம் அவர் தேடி போல. உங்களையும் என்னை மட்டுமே அவர் தேடி வந்தார். எனவே நாங்கள் பாக்கியவதிகள். ஸோ இப்படி கர்த்தர் நம்மளை தேடி எடுத்திருக்கிறார். அதனால நம்ம இந்த வேலையிலே நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வாழ வேண்டும். கர்த்தர் பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பட் அதே போல வெறும் அவர் மீட்டு கொண்டது மட்டுமே இல்லை, இன்னொரு காரியம் இருக்கு. அது நான் அப்புறமா சொல்றேன். ஸோ பரலோக ராஜ்யம் என்னன்னாக்கா, லைஃப் ஆன் எர்த் அண்ட் லைஃப் இன் ஹெவன் ஆல்சோ. ஸோ பூலோகத்தில் இருந்து
பரலோகத்துக்கு போறது தான் தேவனோட ராஜ்யம். பூலோகத்துல நம்ம வாழ்றது எப்படியோ, இந்த மண்ணுலகத்துல நம்ம வாழ்ந்து பரலோகத்துக்கு போற வரலும் தான் அது கர்த்தரோட ராஜ்யம். ஸோ நம்ம எப்படி இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்து போறது தான் பரலோக ராஜ்யம். வெறும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சபைக்கு வந்து நம்ம ஒரு அங்கத்தினராக இருந்தால் மட்டும் போதாது. எப்படி நம்ம சாட்சி எப்படியா இருக்கு, நம்ம எப்படி வாழறோம், கர்த்தருக்கு பிரியமா வாழ்றோமா, அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். The book of Matthew, chapter 3, 1 and 2. யோவான் ஸ்நானகர் அந்த நாட்களிலே கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு வழி காண்பித்தார், ஒரு ஆயத்தம் பண்ணார், வழியே ஆயத்தம் பண்ணார். என்னன்னு சொல்லினா, பரலோகம் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள். அதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த நாட்கள் எல்லாம் பாவிகளா தான் இருந்திருக்கிறாங்க, பாவப்பட்ட ஜனங்கள், பாவியா இருக்கிறாங்க. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன எண்ணுகிறோம், அந்த நாட்களில் எல்லாம் பாவத்துல தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்து, அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அபிஷேகத்தை பெற்று பின்ன வனாந்திரத்திலே வந்து பிசாசின் சோதனையே ஜெயித்தார். அல்லேலூயா. பிசாசின் சோதனையை ஜெயித்து முதலாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னாக்கா, எடுத்துக்கொள்ளலாம். The book of Matthew, chapter 4, verse 17. Hallelujah. முன்ன நம்ம என்ன பார்த்தோம், பரலோகம் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று யோவான் ஸ்நானகர் வனாந்திரத்திலே கூக்குரலிட்டு ஏசப்பாக்கு என்ன பண்ணாரு, எஸ், இப்போ ஏசப்பாவே முதல்ல என்ன பண்றாரு, பரலோகத்தின் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள். ஸோ இந்த வேலையில நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவரோட நோக்கம் கூட அதான் இருந்துச்சு, ஏசப்பாவோட நோக்கம் கூட அதான் இருந்துச்சு. பாவத்துல இருந்து நம்மளை வந்து மனம் திரும்பி பரலோகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அவரோட நோக்கம். எனவே நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் நம்மளை மீட்டெடுத்தார், பின்ன நம்மை ஆளுகை செய்யணும். நம்மை அவர் ஆளுகை செய்யும்படி சின்ன காரியங்கள் தான் நமக்கு வந்து தடையா இருக்கிறது. அந்த சின்ன காரியங்கள் என்ன என்று நம்ம பார்ப்போம். The book of Luke, chapter 9, verse 1 and 2. யாராவது படிங்க. ஏசப்பா என்ன பண்ணாரு, 12 சீஷர்களை கூப்பிட்டு கடைசி பகுதி என்ன சொல்றாரு, தேசத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை வந்து பிரசிங்கவும் அவரும் சொல்லியிருக்காரு. யார், ஏசப்பா இந்த 12 சீஷரை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த வேலையை என்ன கொடுத்துருக்காரு, வியாதிஸ்தர்களை சுத்தமாகவும், பிசாசை துரத்தவும், வியாதிஸ்தரை குணமாக்கவும், பிசாசை துரத்தவும், பின்ன வார்த்தையை வந்து பிரசிங்கத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் போய் செய்யணும் என்று சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிப்போம். மேத்யூ 14, சாப்டர் 14, verse 15. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சீஷர்கள் வந்து ஏசப்பா வந்து என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, வல்லமை கொடுத்துருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்துருக்காரு. இப்போ ஏசப்பா நம்ம மத்தியில் வந்து நம்மளுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தாக்கா நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும், எல்லாமே நம்மளால செய்யக்கூடும். எனவே ஏசப்பாவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது, அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கும் பொழுது அது நம்ம கண்டிப்பா
எது வேணாலும் கர்த்தரோட ராஜ்யம் கட்டும்படி நம்ம செய்ய முடியும். இப்போ இந்த ஜனங்க சீஷர்கள் என்ன சொல்றாங்க, சாயந்தர காலம் ஆயிடுச்சு, இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், அனுப்பி விடலாம். அனுப்பி விடலான்னா அந்த போஜனம் வந்து நம்மளுக்கு இந்த வேலையில நம்ம கொடுக்க முடியாது, நம்ம வந்து அவங்க ஊருங்களுக்கு அனுப்பி விடலாம், அவங்க போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம். பட் இந்த சீஷருக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு விசுவாசம் இல்லாத போயிடுச்சு. எனவே ஏசப்பா கூடவே இருந்த சீஷர்கள், ஏசப்பா கூட நடந்த சீஷர்கள், அவரோட அற்புதங்களை பார்த்தவர், அவரோட அதிசயங்களை பார்த்தவர், என்ன இல்லாத போயிடுச்சு, நம்பிக்கை இல்லாத போயிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம கூட இந்த சின்ன சின்ன தடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு எத்தனையோ முறை வந்துட்டு நம்பிக்கை இல்லாத போகுது. எத்தனையோ முறை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆண்டுக்காக நம்ம ஜபத்தில் வச்சுருப்போம், ஒரு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு வீடு வாங்குறதா இருக்கும், இல்லை ஒரு பிள்ளையோட திருமணமாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய காரியம் நம்ம வச்சு அந்த பொறுமை இல்லாதவரை நம்ம ஜபிச்சுன்னு இருப்போம். ஆனால் ஏசப்பா ஒன்றுமே சொல்லலையே, ஏசப்பா ஒன்றுமே சொல்லலையே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நம்பிக்கையை நம்ம எழுந்துடுறோம். இது கர்த்தரோட சித்தமா, இது கர்த்தரோட சித்தம் இல்லையா, நான் பாவம் பண்ணிக்கிறேன்னா, நான் பாவம் பண்ணி இல்லையா, இல்லை இப்படியா அப்படியா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்பிக்கை அற்று போகிறோம். பட் நான் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். நீ எந்த காரியம் செய்ய உங்களுக்கு சித்தமாக இருக்கோ, உங்களுக்கு சித்தமாக இருக்கோ, முதலாவது அது ஜபத்தில் வைங்க. ஜபத்தில் வச்ச பிறகு ஸ்ட்ரெயிட்டவே டு இட். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் அது அனுபவம் நான் பெற்றிருக்கிறேன். நிறைய காரணம் ஆண்டவர் உங்களோட சித்தம், ஆண்டவர் உங்களோட சித்தம், ஆண்டவர் உங்களோட சித்தம்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன். நிறைய காரியங்கள் நான் எழுந்திருக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ஊழியக்காரர் மொத்தமாக என்னோட பிரத்யட்சமாக ஏசப்பா பேசினாரு, நீ எது செய்ய விரும்புகிற மகம் ஸ்ட்ரெயிட்டவே யூ டு இட், நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறோமோ அது ஸ்ட்ரெயிட்டவே நம்ம செய்யணும். எனவே அது கர்த்தருக்கு சித்தம் இல்லைனாக்கா அது நம்ம தாறுமாறா அது ஆக்குவார் என்றது, அது ஆயிடும் என்று அவர் எண்ணினா கண்டிப்பாக அவர் வந்து அந்த அருமையாக நீங்கள் ஆக்கிடுவார். He will set it aside. நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் தேவையில்லை என்று கொடுப்பார். ஏன்னா நமக்கு என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், இது கர்த்தரால் செய்ய முடியும். இப்போ விசுவாசம் இருக்கிறதுனால தான் என்ன பிறந்தது, ஆசிரியர் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வரப்போ யோர்தானில் கால் வைத்தாங்க. கர்த்தரோட சித்தத்துக்கு காத்துட்டு இருந்தாங்களா? கண்டிப்பாக இல்லை. அவங்க என்ன எடுத்தோட கால் வந்து யோர்தானில் வச்சுட்டது என்ன ஆயிடுச்சு, யோர்தான் தானாகவே அது பிரிந்து போனது, வட்டாந்தரையானது, அவங்க அந்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க. ஹல்லேலூயா. அதே போல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை இருக்கு. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று நம்ம பார்க்கிறோம். விசுவாசிக்கு எல்லாமே கூடும் என்று கூட நம்ம பார்க்கிறோம். விசுவாசம்னா என்ன? விசுவாசம் எதனால் வருது? கேள்வினால் வருது. கேள்வி வந்து தேவனோட வார்த்தையினால் வருது. ஸோ அந்த தேவனோட வார்த்தை நமக்குள்ள இருக்கிறபடியால் நமக்கு என்ன இருக்கும், மிகுந்த விசுவாசம் இருக்கணும். ஏன்னா தேவனோட வார்த்தை நம்ம எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டிருக்கிறோம். ஸோ நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் கண்டிப்பாக இருக்கணும். சீஷர்கள் போல வந்து நம்ம அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அடுத்தது எடுத்துக்கொள்ளலாம். The book of Luke, chapter 9, verse 32. பேதுருவும் இல்லை யாரெல்லாம் போனாங்க மலை மேல, இது வந்து மறுரூபம் ஆக்குற ஒரு காட்சி. ஏசப்பா மலை மேலே போய் மறுரூபம் ஆனார் இல்லையா, அந்த நாளில் அவர் என்ன பண்றாரு, அவர் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் கூப்பிட்டு மலைக்கு கூப்பிட்டு போறார். எதுக்காக கூப்பிட்டு போறார் தெரியுமா? ஜபிப்பதுக்கு கூப்பிட்டு போகும்போது இங்க என்ன பண்ணிடுறாங்க, 3 பேரும் மயக்கமா இருக்கிறாங்க, அதாவது தூக்க மயக்கம். ஸோ அந்த நேரத்தில் கூட அந்த மறுரூபம் ஆக்கிற நேரம் கூட அவங்க பார்க்க முடியல. எனவே அவங்க தூக்க மயக்கத்தில் இருந்தாங்க. அதே போல வந்து நம்ம மார்க் 14:32 நம்ம வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் ஏசப்பா என்ன சொல்றாரு, நீங்க ஜபிக்க கூடாதா, நீங்க ஜபிங்க. இப்போ ஏசப்பா வந்து ஜபிக்கும் பொழுது
அவரும் ஒரு பாரப்பட்டு அவரும் வேதனையோடு அவர் ஜபிக்கும் பொழுது இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? தூங்கி நின்றாங்க. அப்போ கேட்டார், 1 மணியாவது நீங்க 1 மணி நேரம் நீங்க ஜபிக்க முடியாதா? என்ன பண்ணாங்க? தூங்கி கொண்டு இருந்தாங்க. இந்த நாளிலே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்மளோட ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மளோட ஜப வாழ்க்கை நம்ம ஆண்டவர்கிட்ட சேர்றோமா? இந்த ஜப வாழ்க்கை நிமித்தமா நம்மளுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம் இருக்கு. ஸோ நம்ம இந்த நாளில நம்ம எண்ணி பார்க்கணும் நம்மளோட ஜப வாழ்க்கை எப்படியா இருக்கு? நம்ம சீஷர்களை மாதிரி அசதியா இருக்கிறோமா? இல்லை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோட சமூகத்தை தேடி நம்ம ஜபிக்கிறோமா என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஜபத்தினால எத்தனையோ காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாதான் ஆயிருக்கு. ஜபத்தினால ஒரு தோல்வியும் இல்லை. நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வேதத்திலேயே நம்ம உதாரணங்கள் எடுத்துக்கலாம். மீன் வாயிலிருந்து ஜோனா ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் கேட்கப்பட்டதா இல்லையா? கண்டிப்பா கேட்கப்பட்டது. அதே போல அன்னால் தேவ ஆலயத்தில் ஜபிக்கும் போது கேட்கப்பட்டதா இல்லையா? ஒரு குழந்தைக்கு பதிலாக ஆண்டவர் 5 குழந்தைகள் கொடுத்தார். அந்த ஜபமும் கேட்கப்பட்டது. ஆபிரகாம் இந்த ஜபம் கேட்கப்பட்டது. மோசேயின் ஜபத்தை கேட்கப்பட்டது. எலியா ஜபத்தை கேட்கப்பட்டது. எப்படியா நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பிசாசின் ஜபத்தை கூட கேட்கப்பட்டது. ஏன்னா பிசாசு என்ன சொல்லிச்சு? என்னை இந்த பன்றிக்குள்ள அனுப்பிடுங்க. கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜபத்தை கனப்படுத்தினார். ஆண்டவர் அனுப்பினாரா இல்லையா? பன்றிக்குள்ள அனுப்பினார். ஸோ பிசாசின் ஜபம் கூட கேட்கப்பட்டது. ஸோ அதனால் நான் இந்த வேலையிலே, இந்த கால வேலையிலே சகோதரன்மார்களே உங்களுக்கு எடுத்து நான் என்ன சொல்றேன்னா, ஜபத்தினால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஜபம் ஒரு ஸ்பைனல் கார்டு மாதிரி, அது ஒரு முது தண்டு மாதிரி. இப்போ ஒருவேளை நம்ம மஸ்குலர் ஸ்கெலெட்டல் சிஸ்டம்ல முது தண்டு இல்லைன்னாக்கா நம்மளால எழுந்து நிமிர்த்திட்டு நிற்கவே முடியாது. அந்த முது எலும்பு இல்லைன்னாக்கா என்ன ஆகும்? கீழே விழுந்துடும், அவ்வளோதான். ஸோ ஜபம் ஆனது நம்மளுக்கு அப்படிதான். அது ஒரு முது எலும்பு போல இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில அது எவ்வளோ ஒரு முக்கியம், ஜபம் எவ்வளோ ஒரு முக்கியம். ஸோ நம்ம ஜபத்தை நம்ம ஒரு நாளும் விடாது அது கடைபிடிக்க வேண்டும். முதலாவது நான் என்ன சொன்னேன்? நம்பிக்கை, அதாவது விசுவாசம். 2வது பிரேயர், ஜபம். 3வது என்னன்னா, go to the book of Luke again, chapter 9 verse 44-45. இந்த சீஷர்களை பார்க்கும் பொழுது இந்த சீஷர்களை நான் குற்றம் சாற்றேன் என்று யாரும் எண்ண வேண்டாம். எனவே இது ஆரம்ப காலத்துல தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீஷரும் கர்த்தருக்கு ரத்த சாட்சியாக தான் மறிச்சார்கள் அவரோட பணிகளை செய்து. இந்த ஆரம்ப நாட்களில் இப்படி இருக்கும் பொழுதுதான் நான் அந்த செய்திக்காக நான் எடுத்து காண்பிக்கிறேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க? அந்த உணர்வு இல்லாத இருக்கிறாங்க. ஏசப்பா பிரத்யட்சமா சொல்லியிருக்காரு, அவரோட நேரம் வரப்போகுது, அவர் சிறப்பட்டு போக போறாரு, மனுஷகுமாரன் மறைக்க போறாருன்னு சொல்லி கூட இவங்களுக்கு என்ன இல்லாத இருந்துச்சு? உணர்வு இல்லாத இருந்துச்சு. எனவே அவங்க ஆண்டோட வார்த்தை கேட்கறதில்லை. அவங்களோட ஆண்டோட வார்த்தைக்கு அவங்க செவி கொடுப்பதில்லை. அவங்க ஆண்டோட வார்த்தை பழைய ஏற்பாட்டை கூட ஐசாயிலெல்லாம் நம்ம ஏசப்பா பற்றி எவ்வளோ நம்ம வாசித்திருக்கிறோம். ஏசப்பா பற்றி எல்லாம் தீர்க்கதரிசிங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உணராமல் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் அந்த வார்த்தை இல்லாதனால, கேட்காதனால அவங்க அது அசட்டையா என்றாங்க. இப்போ மனுஷகுமாரன் சிறைப்பட்டு மறைக்க போறேன்னா அது அவங்களுக்கு என்ன இல்லாத இருந்துச்சு? உணர்வு இல்லாத இருந்துச்சு. ஸோ இப்போ இதனால இல்லை, நம்ம சபையை நானே கேட்குறேன். நம்ம கூட எத்தனையோ முறை நம்ம வார்த்தைகள் கேட்குறோம். எவ்வளோ வார்த்தைகள் கேட்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு உணர்வு உள்ள அந்த இருதயம் இருக்கா? அந்த வார்த்தை நமக்கென்று தான், இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை நமக்கென்று தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தை நமக்கென்று நம்ம சுதந்திரத்து கொண்டு அதை நம்ம தியானம் பண்ணி அதை நமக்கு என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது செயல்படும். நமக்குள்ள அந்த வார்த்தை செயல்படும். எத்தனை பேர் நம்ம இந்த நாளில ஒரு பகுதியாக எடுத்து அதை தியானம் பண்ணுறோம். அப்போ அது தியானம் பண்ணும்போது என்னவா இருக்கும்? நம்மளுக்கு அவ்வளவா ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஜபிக்கிறப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். வேத வாசிக்கிறப்போ கர்த்தர் நம்மளோட பேசுகிறார்.
அதுதான் நிச்சயம். ஸோ நம்ம வேத வாசிப்பு இல்லைனாக்கா நம்மளோட காரியங்கள் எல்லாம் நம்ம அறியாமலே நம்ம இருப்போம். வேத வாசிக்கும் பொழுது எத்தனை நன்மைகள் தெரியுமா? நிறைய சத்தியத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார். நிறைய காரியங்கள் தெரியும், நம்மளை ஒழுக்கப்படுத்துவார், நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். அப்போ நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், நம்ம எப்படி ஒரு சாட்சியாக வாழணும், கர்த்தருக்காக நாங்கள் எப்படி ஒரு சாட்சியாக ஜீவிக்க முடியும், இதெல்லாம் நம்ம வேதத்தில் தான் உண்டு. நம்ம வேதம் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை தியானம் பண்ணுறவங்க பாக்கியவான். சங்கீதம் 1:1 அதுதான் சொல்றது, இரவும் பகலும் கர்த்தரோட வேதத்தில் தியானமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதே மாதிரி யோவான் 1:1 இப்படியா சொல்றது, ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படித்து நம்ம மெடிடேட் பண்ணி நம்மளுக்குள்ள அது சேகரிக்கும் பொழுது பெரிய காரியம் நம்ம கர்த்தருக்காக நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லை, ரெவலேஷன், the book of Revelation chapter 19 verse 13 யாராவது ஒருத்தர் படிங்க. 19:13. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரோட நாமம் தேவனோட வார்த்தை. ஸோ வார்த்தை தான் கர்த்தர், கர்த்தர் தான் வார்த்தை. இப்போ வார்த்தை நமக்குள்ள இருக்கிறபடியால் யாரை சுமந்து நிற்போம்? நம்ம கர்த்தரை சுமந்து நிற்போம். இப்போ சீஷர்களை கூப்பிட்டு சொல்லி அனுப்பிவிட்டார். அது சிறந்ததா, நம்மளுக்குள்ள வாழ்ற இயேசு சிறந்ததா? நம்மளுக்குள்ள வாழ்ற இயேசு தான் சிறந்தது. இப்போ இது மூணும் நம்ம கரை படிக்கும் பொழுது கர்த்தரோட ஆளுகை நம்மளுக்குள்ள அருமையாக செய்ய முடியும். முதலாவது விசுவாசம், அப்புறம் ஜெபம், அப்புறம் வார்த்தை. இது மூணும் நம்ம வாழ்க்கையில நிலைச்சி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவ என்ன பண்ண முடியும்? ஆளுகை பண்ண முடியும். எனவே பரலோகம் ராஜ்யம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். எனவே அவர் நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு இது மூணு காரியமும் நம்மளுக்கு ரொம்ப அவசியமா வேணும். விசுவாசம், ஜெபம், பின்ன வார்த்தை. இது மூன்று நம்ம மத்தியில நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம அநேக காரியங்கள் கர்த்தருக்காக செய்யலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பரலோக ராஜ்யம் என்னன்னாக்கா அது ஃபர்ஸ்ட் எர்த்லயும் இருக்கணும், ஹெவன்லயும் இருக்கும். நம்ம பூலோகத்துல நம்மளை நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போறது தான் பரலோகத்தின் ராஜ்யம். பூலோகத்துல நம்மளை மீட்டு கொண்டு அவர் நம்மளை ஆளுகை செய்யும்படி நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது பரலோகம் ராஜ்யம் நமக்கு நிச்சயமா உண்டு. இப்போ ஏற்கனவே நான் மீட்டு கொண்டது எப்படின்னு சொல்லியிருக்கிறேன், அவர் நம்மளை ஆளுகை செய்யும் இப்படின்னு கூட நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பிறகு இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி நம்ம போய் சொல்லணும். கடைசியாக இது இன்னும் கூட ஒரு உறுதியா சொல்லலாம். நம்ம மண் உலகத்திலே நம்ம வாழ்ந்து பரலோகத்துல நம்ம போகும் பொழுது இந்த வார்த்தை நம்மளை உறுதிப்படுத்தும். கடைசியாக ரெவலேஷன் 11:15. கன்சுமேஷன் குறிக்கிறது. கன்சுமேஷன் என்னன்னா, ஏழாம் தூதன், இது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படி நம்ம பார்க்கிறோம். இது ஏழாம் தூதன், அது கடைசி தூதன். அவன் எக்காலத்தை தூதும் பொழுது ஆண்டோட வருகை, 2வது வருகைக்கு முன்பாக இது நடப்பெறுகிற ஒரு சம்பவம். அதாவது மகா உபத்திரமான நாட்கள் முடியும்போ இது வரும். ஃபர்ஸ்ட் ஏசப்பா ரகசிய வருகையில நம்மளை அனைவரும் எடுத்துக்கொள்வார். ரகசிய வருகையில நம்ம யாரெல்லாம் நம்ம கைவிடப்படுறோமோ நம்மளுக்கு உபத்திர காலங்கள் நிச்சயமா உண்டு. ஃபர்ஸ்ட் 3 வருடம் ஒரு சாதாரணமா இருக்கும், அவ்வளோ ஒரு உபத்திரம் இருக்காது. நெக்ஸ்ட் 3 காலம் மகா உபத்திர காலம்.
அதில் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணாங்க ஜனங்க ரொம்ப சின்ன பின்ன சிதறடிச்சு நம்ம ஒன்று இல்லாத ரத்த சாட்சிகளை மறிச்சாதான் நம்மளுக்கு பரலோகம். எனவே அது இல்லாத நம்ம எடுத்துக்கொள்கிற பட நாளிலே நம்ம போக வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படணும். கடைசி நாட்களில் அந்த கன்சுமேஷன், அதாவது நம்ம இப்போ வாசிச்சோம் இல்லையா, ரெவலேஷன் 14:15, அது வந்து பூலோகம் வந்து பரலோகத்தில் இணையுகிற ஒரு காரியம். எனவே நம்ம சிதறி இருக்கிற ஆடுகள் மந்தையை போய் சேர்வது போல, இல்லைனாக்கா 4-5 நதிகள் வந்து சமுத்திரத்தை எப்படி செய்யறது, அதுதான் கன்சுமேஷன். ஸோ நம்மளோட இந்த பூலோக வாழ்க்கை வந்து பரலோகத்தில் இணையிறது தான் அது கன்சுமேஷன். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். அது நம்ம கையில் தான் இருக்குது. வெறும் நம்ம ரட்சிக்கப்பட்ட மட்டும் நம்மளுக்கு போதாது, அவரோட சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஸோ இப்படியா கூட நம்ம இந்த செய்தி இதோடு முடியுது. ஆனால் ஏசப்பா நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயங்கள். அவருடைய நோக்கம் என்ன இருந்துச்சு? எல்லாரும் வந்துட்டு மனம் திரும்பணும், எல்லாரும் வந்துட்டு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்காக அவர் என்ன பண்ணாரு? நம்மளோட ரட்சிப்புக்காக நம்மளோட பாவத்தை தன்மையில சுமந்து கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அறைந்து, அவர் கைகள் கால்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்காக சிலுவையில அறைந்து அவர் அந்த நாள் பாவமானார். எனவே நம்ம இந்த நாள் அவரோட வாழும்படி, அவரோட பரலோகம் சேர்க்கும்படி அது நிச்சயமா இருந்துச்சு. எனவே நம்ம பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்து ஒரு வழிவாசி, அவர் ஒரு வழி எங்களுக்கு நமக்கு அவர் காமித்தார். இப்போ இருக்கிற நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த அற்புதமான ஒரு பரலோகம், இந்த அற்புதமான ஒரு ரட்சிப்பு நம்ம மட்டும் பெற்றுக்கினா போதாது. நம்ம பிறருக்கு சொல்ல வேண்டும். பிறருக்கு நம்ம வீட்டுல, நம்ம ரிலேஷன்ஸ்க்கோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துலையோ எங்கே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸ் நம்ம கர்த்தரை பற்றி அறிவிக்க வேண்டும், கர்த்தரை பற்றி அறிவிக்க வேண்டும். நம்ம இந்த ரட்சிப்பு சுதந்திரத்து கொண்டிருக்கிறோம், நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பிறருக்கு நம்ம சொல்லணும். அப்போஸ்தலர் பவுல் இப்படியா சொன்னாரு, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ, அது வந்து நம்ம மேலே பாரமாக விழப்பட்டிருக்கு. அது நம்ம மேலே விழுந்த பாரம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. இந்த நாள் முதல் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2020 நிமித்தமாக தெரியாத ஜனங்களை, அறியாத ஜனங்களை, ரட்சிப்பில்லாத ஜனங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமயம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கிறார்.